ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரைமரி ஸ்டைல். இன்றைக்கி ஒரு குட்டியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். நான் வந்து இப்போ தான் ஒய்எம்சிஏலேருந்து வரேன். மார்னிங் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். பெரியவன் வந்து ஃபோன் பண்ணான், மேம் ஐ மேட் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறான் அப்படி பார்க்கலாம். எனக்கு பயங்கர ஹாப்பி. சம்டைம்ஸ் பண்ணுவேன், பட் இன்றைக்கி வந்து அவன் வந்து ஐ மேட் சம் டேட்டர் டாட்ஸ் அண்ட் எக்ஸ் ஃபார் யூ அண்ட் ஐ லெஃப்ட் சம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு காலேஜ் போயிட்டான். பெரியவன் அது இப்போ தான் போய் பார்க்கணும். அதனால் இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்க்கலாம். நான் இப்போ தான் ஒய்எம்சிஏலேருந்து வந்தேன். என்ன பண்ணியிருக்கிறான்னா டேட்டர் டாட்ஸ் வித் எக்ஸ். சூப்பர், வெரி நைஸ். பொழைச்சிக்குவான். தனியாக எங்கேயாவது போனாலும் அவனே குக் பண்ணி சாப்பிட்டுப்பான்ல. ஸோ இப்போ தம்பி செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சாப்பிட போகிறேன். இதோட கொஞ்சம் ப்ளூபெர்ரி அது ஏதாவது சாப்பிட்டு போதும். என்னோட பிரேக்ஃபாஸ்ட். தம்பி பண்ண பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட உட்காந்தாச்சு. நல்லா பண்ணியிருக்கான். அது தம்பி செஞ்சேன் அப்படின்னு சொன்ன எக்ஸைட்மெண்ட்டில் உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டேன். பட் பிள்ளைங்க நம்மளுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னாவே அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தானே இருக்கும். நம்மளுக்கே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இல்லைங்களா? அப்படி தான் வந்ததும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த இதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுவேன். லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அந்த பிகினிங் வந்து நான் அங்கே அப்பாயின்மெண்ட்டில் உட்காந்துட்டு தான் எடுத்தேன். ஸோ லஞ்ச் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறது ரெசிபியெல்லாம் ஷேர் பண்ணல. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு கிளம்பி நான் ஓடிடுவேன். சரி வாங்க, அது அந்த லஞ்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத அப்படியே காமிக்கிறேன். ஓகேங்க, அப்படியே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாமா? சும்மா கம்மன்னு வெண்டைக்காய் சாம்பார், துவரம்பருப்பு போட்டு தான் வச்சேன். எங்கள் வீட்டில் என் பெரிய பையனுக்கு சாம்பார் ரொம்ப இஷ்டம். அதனால் இப்போ வந்து நான் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக்காவது என் பையனுக்கு நான் சாம்பார் வச்சு கொடுத்துருவேன். ஸோ இது வந்து வெண்டைக்காய் சாம்பார். அப்புறம் சாதம் பாருங்கள் அங்கே நல்லா வெந்துட்டுருக்கு. நான் எப்பயுமே சோறு வந்து வடிப்பேன். சோறு வந்து நான் வடிக்காமல் எனக்கு குக்கர்லலாம் வச்சா எங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு லஞ்சு. அப்பளம் பொரிச்சுப்போம் இல்லைன்னா வெண்டைக்காயே போதும். ரொம்ப அப்படியே நம்ம என்ன சைட் டிஷ் அந்த மாதிரியே சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படியே எல்லாம் 5-3 வச்சு சாப்பிட்ணும் அப்படின்றதுனால இல்லை. திஸ் இஸ் அவர் லஞ்ச். அப்புறம் இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு, ஜாப்பனீஸ் ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்கிறாங்க இங்கே. அப்புறம் இது வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு, ஜாப்பனீஸ் ஸ்வீட் பொட்டேட்டோஸ். இது வந்து ஈவினிங் டீ வைக்கும்போது இதை ஸ்டீம் பண்ணி சாப்பிடுவோம். அவ்வளோதான். இதுதான் எங்கள் வீட்டு லஞ்சு. அப்புறம் டீ டைம் ஸ்நாக்கு இன்றைக்கி. பாருங்கள், டைம் வந்து 1 o'clock ஆகுது. தம்பி இன்னும் காலேஜ்லேருந்து வரல. ஸோ வந்த வாட்டி தான் சாப்பிட்ணும். ஸோ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு சாப்பிடலாம் இல்லை, அப்படியே அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து இங்கே உக்காந்துருக்கேன். இப்போ அப்படியே அந்த ரூமை பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே அது காமிச்சிருக்கேன்னா என்னன்னு தெரில போன வருஷம் வீடியோவில். பட் ஆனால் இந்த ரூம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து அந்த போர்டில் வெளியே எழுதியிருக்கோம், ட்ராங்குலிட்டி ரூம் அப்படின்னே எழுதியிருக்கோம். ஆனால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேமோகிராம், இயர்லி மேமோகிராம். 45 இயர்ஸுக்கு மேலான யூஎஸில் வந்து இயர்லி வந்து மேமோகிராம் பண்ணணும். பட் நான் 50 வயசுக்கு மேலே தான் ஆரம்பித்தேன். டாக்டர் திட்டி அப்புறம் தான் ஆரம்பித்தேன். ஸோ அதுதான் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். 12:40க்கு அப்பாயின்மெண்ட்டு. பட் 12:40க்கு மேலேயே ஆகிடுச்சு டைமு. பட் இன்னும் வரல. பார்ப்போம், வந்துடுவாங்க. அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ வந்தாலும் இங்கே ஒரு சீட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நான் ஷேர் பண்ண போகிற கிளிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நாள் நைட்டு ஒரு 10:30 இருக்கும்.
ஒரு 2 வீடு தள்ளியும் அவங்க வீட்டில் வந்து சிக்கன் கூப் இருக்குது, அதாவது கோழி வளர்த்துறாங்க, கோழி கூண்டு இருக்குது. ஸோ அவங்க கோழி தப்பிச்சு எங்கள் வாசப்படியில் வந்து உக்காந்துட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் வெளியில் போனால் எங்கள் கண்டென்சர் அந்த பக்கம் அந்த இதில் போய் பின்னால் ஒளிஞ்சிடுது. இப்போ நான் வந்து என் பிள்ளைங்களை இந்தியா கூட்டிகிட்டு போயிருந்தப்போ அங்கே எங்கள் வீட்டில் அப்போது தோட்டம்லாம் இருந்தது. அப்போ கோழி பிடிக்கிறத என் தம்பி எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்களா. ஸோ என் பையன், நீ பிடிச்சிருக்க, நீ எனக்கு அந்த கோழியை பிடிச்சி காமின்னு ஒரே தொந்தரவு. ஸோ நான் அதனால் அதை எப்படி கோழி பிடிக்கணும், கோழியை மேலே இருந்து 2 பக்கமும் கையை இது பண்ணி பிடிடா அப்படின்னு. அதுவே அந்த கோழி பிடிக்கிறதுக்கு முன்னாடி என் தங்கச்சியும் ஃபோன் பண்ணி, ஏண்டி கோழி எப்படி பிடிக்கிறதுன்னா, அவன் 2 பக்கமும் ஃபஸ்ட்டு கையை வச்சு நம்ம தான் பிடிப்போமே அதே மாதிரி பிடிக்க சொல்லுடி அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னாலா. ஆனால் சொன்னதையும் என் பையன் சூப்பராக பிடிச்சிட்டான். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப ஃபன்னான வீடியோ, ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் சிரிப்பீங்க. என் பையன் வந்து உடனே ஒரு க்ளவுஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டான். க்ளவுஸ் அப்படின்னாக்க இந்த லான் மூவ் பண்ணும்போது அதை பண்ணுவான், லான் க்ளீன் பண்ணும்போது இதுக்கெலாம் அந்த க்ளவுஸ் அவன் யூஸ் பண்ணுவான். ஆக்சுவலாக அது என் வீட்டுக்காரரோட க்ளவுஸு. இப்போ வந்து தம்பி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த க்ளவுஸை போட்டுட்டு தான் அந்த கோழியை பிடிச்சா நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிடிச்சிட்டு நாங்கள் வந்து அந்த கோழியை கொண்டு அவரோட வீட்டில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அது வந்து நைட்டு வந்து இட் வாஸ் அட் 10:30 PM. ஸோ அது வந்து லயபிலிட்டி வேறு இல்லைங்களா. நம்ம வந்து கோழியை பிடிச்சி எடுத்துகிட்டு போகும்போது நம்மளை யாராவது திருடுறோம் அப்படின்னு நினச்சிப்பாங்கல்ல. ஸோ அதனால் அந்த லயபிலிட்டிக்காக தான் ஆக்சுவலாக நான் அந்த வீடியோவை எடுத்தேன். ஜஸ்ட் இன் கேஸ் நம்ம வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சிலர் கண்டிப்பாக நினைப்பீங்க, என்னங்க சிஸ்டர் அதுக்கு போய் இவ்வளோ இதாக திங்க் பண்ணுறீங்க கோழியை கொண்டு விடுறதுக்கு அப்படின்னு சொல்லி. பட் லெட் மீ டெல் யூ ஒன் திங். ஒருத்தருக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். திஸ் இஸ் சம்திங் ஐ லேர்ன்ட் அலாங் த வே. லாட் ஆஃப் டைம் யூ ட்ரை டு ஹெல்ப் பீப்புள். அதாவது நிறைய சமயத்தில் வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து we put ourselves in trouble. அதாவது நம்ம வந்து வம்பில் மாட்டிப்போம். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஐ ஜஸ்ட் லேர்ன்ட் தீஸ் திங்ஸ் லைக் ஆஸ் மை லைஃப் வெண்ட் ஆன். And now I try to stay away from all kind of trouble and be very cautious about things. அதனால நான் வந்து இந்த லயபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுவேன் நான். ஐ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஐ டோன்ட் மேக் டிசிஷன்ஸ் ரொம்ப ஹார்ஷாக உடனே அப்படி டிசிஷன் எடுக்கிறது. அது எல்லாமே ஐ புல்ட் மை செல்ஃப் பேக் அ லாட் with a lot of those things. ஏன்னா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோன்னு தான் நினைப்போம், பட் ஆனால் மாட்டிப்போம், நம்ம மாட்டிப்போம். ஐயோ அது பயங்கர கஷ்டங்க. ஐ ஹவ் டன் தட் அண்ட் ஐ எம் லைக், ஓ மை காட், நோ, ஐ எம் கோயிங் டு ஸ்டே. Take it to the neighbor. How do I hold it? Go. That's it. You're holding it. Here, look at me. Here. What the heck? We got it. So I was taking the video on my phone and I was taking the picture on his phone for his sake. Got it? Yeah. Got it? Okay, go ahead. Got Uh-huh, I got it. Put the light on me. Put the light on me. அந்த கோழியும் அவன் தூக்கின வாட்டி ரக்கை படக்கிறது, கால் அடிக்கிறதெல்லாம் நிறுத்திடுச்சிங்க. பிடிக்கிற வரைக்கும் பண்ணால் அட்டூழியம் பண்ணுச்சு. நாங்கள் வந்து ஏன் அந்த கோழியை அவ்வளோ பத்திரமா கொண்டு விட்டோம் அப்படின்னாக்க, அட் நைட் some people walk their dogs and dogs go crazy on chicken. அண்ட் எனக்கு அந்த பயம் வேறு, பிடிச்சி ஏதாவது கடிச்சிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டு பின்னால் பாருங்க கோழியை கொண்டு விட்டோம். So this is their chicken coop. It must have got out of here. Okay. Can you put that gate properly? ரெண்டாவது தம்பிக்கு வந்து இது ஒரு பயங்கர நல்ல ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபன் லேர்னிங்னு கூட சொல்லலாம். எனக்கு என்ன அப்படின்னா, மை கிட்ஸ் ஆர் வில்லிங் டு டூ தீஸ் திங்ஸ். அதுதான் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அது ஆக்சுவலாக அவரோட வீட்டில் போய் நாங்கள் வந்து நாக் பண்ணோம். அவங்க வந்து வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10:30 they must have gone out with their kids or something like that. I don't know. ஏன்னா அவங்க வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பிள்ளைங்க எப்பயுமே இந்த கோழி பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்குங்க. நாங்கள் பார்த்துருக்கோம். பட் தென் அன்னைக்கு நைட்டு என்னன்னு தெரியல, யாருமே இல்லை அங்கே. அப்புறம் அதை குழந்தை விட்டுட்டு வந்துட்டோம். பட் ஐ வாஸ் கிளாட் மை சில்ட்ரன் ஆர் willing to do these things. They want to experience things and they want to do it. So that's what is so important. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்க. இந்த வீடியோவை நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 2 டேஸில் பிட்ஸாக எடுத்தது. ஆமாம், அந்த ஃபஸ்ட்டு டே வந்து தம்பி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வந்தான். பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணிவிட்டு நான் வந்து அன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு மேமோகிராம் போயிட்டு வந்துட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே 10:30க்கு இந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆச்சு. அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாத்தையும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் லைக் ஐ ஆல்வேஸ் சே, keep it real and keep it simple. Bye. I'll see you all in another video. Thank you. Bye-bye. Thanks for watching my video.